தப்பா விளங்கிட்டு இருக்கிறீங்க என்பதே எங்களுடைய வாதமே தவிர அல்லாஹ் சொன்னதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் நாங்க அப்படியே ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்னொன்னு, மன்மோகன் சிங்குக்கு கட்டளா இருக்குது, அவருக்கு இடமா இருக்கு போய் இருக்கதான் செய்யுது. இப்ப பிரதமர் வந்து அவர் அலுவலகத்துக்கு போனாரு, அவர் அமர்வதற்கு அவருக்கு ஒரு சீட் இருக்கா இல்லையா? அப்படி இருந்தும் கூட தான் ஆட்சி கட்டி அமர்ந்தாண்டா அங்க போய் உட்கார்றதல்ல இருக்குது அவர் அலுவலகத்துல. ஆனா நாம சொல்றேன் இந்த கருத்துல அப்படின்னு. இன்னொன்னு என்னங்க, அல்லாஹ் தஆலா அரசையம் படைச்சான் உட்காரதானே யார் சொல்றது? நீங்களும் சொல்றீங்க, வேற யார் சொன்னது? இல்ல இஸ்தவான்னு சொல்லிட்டானே, இஸ்தவாக்கு உட்கார்ந்தாண்டு இவங்க தான் அர்த்தம் வைக்கிறாங்க. அல்லாவே சொல்லிட்டானா இஸ்தவான்னு சொல்லியிருக்கல, நான் உட்காருன்னு அர்த்தம் வச்சிருக்கேன் அல்லாஹ் சொன்னானா? நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க எல்லாம் கட்டுப்படணும் அல்லாவே சொல்லிவிட்டான். நீங்க அப்படி விளங்குறீங்க மட்டும் சொல்லுங்க, அல்லாவே சொல்லிவிட்டான்னு சொல்ல வேணாம். அல்லாஹ் சொன்னா எந்த அர்த்தத்துல சொன்னா அப்படிங்கறத பிரச்சனை. இப்படிதான் அர்த்தம் கொள்ளணும் அப்படிங்கிறோம். அப்ப அல்லாவே சொல்லிவிட்டான் அப்படி சொல்லவே கூடாதுங்க. அதனால ஒரு நிலை என்னன்னா, எந்த ஒரு வசனத்துக்கும் அர்த்தம் வைக்கிறதா இருந்தா பொருத்தமான அர்த்தம் வைங்க. அல்லாஹ்வுடைய மாண்பு சீர்குலையாத அளவிற்கு. அல்லாஹ்விற்கு உருவம்ங்கிறது கிடையாதுங்க, உறுப்புங்கிற இல்லங்க, யாருமே அப்படி சொல்லலங்க, எந்த கிதாபிலும் இல்லங்க. நாம ஒன்று விளங்கிக்கிட்டு செய்ய வேணாம். நம்முடைய கற்பனையில அப்படி ஒரு வடிவத்தை கொண்டு வந்துட்டு அவன் ஆளாளுக்கு விளங்கி அவங்க விளக்க தாழ்ந்தவாறு ஒரு கற்பனையில விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டு வணங்கினாக்கா வணக்கமா இருக்காது. அல்லாஹ்வை அவன் வணங்கல, வேற எதையும் போய் வணங்கிடுறாங்க. இல்ல அல்லாஹ்க்கு உருவம் குறிஞ்சோன்னா நேரடியான ஆதாரம் தாங்க, ஒரு ஆதாரமா இருக்காது. நேரடியாக அப்படி ஒண்ணு இருந்திருந்தா, ஹதீஸ்ல நேரடியாக ஒரு ஆதாரமா இருக்காது. அல்லாஹ்க்கு உருவம் இருந்தா வேற பொருட்களை சொல்லிதானே. இன்னும் சொல்ல போனா இவங்க ஆதாரம் காட்டின அந்த ஹதீஸுடைய விளக்க உரையில எல்லாம் இங்கே வந்து உருவம் உறுப்பு என்று கருதிவிடக் கூடாது அப்படிங்கிற மேட்டரை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க அந்த ஹதீஸுக்கு. இப்ப நீங்க பொதுவா நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்ல ஹதீஸ் வருதா, நபியமாம் இந்த உறுப்புன்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் என்ன விளக்கம் கொடுக்கறான்னு போய் பாருங்க. நம்ம சொன்னா ஏற்றுக்கொள்ள வேணாம், நபிமா என்ன சொல்றாங்க, அங்க எல்லாம் உறுப்புன்னு அர்த்தம் வைக்க கூடாது. அது வந்து யஹூதியுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருடைய கொள்கை அதுண்டா அந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதுஹபுல் யஹூதுன்னு சொல்லவே தேவையில்லை. இது யஹூதிகளுடைய மதுஹபுன்னு சொல்லவே தேவையில்லை. யாரும் அப்படி சொல்லல. அவர்கள் தகுதிக்கு அப்படியே வைங்க, அல்லாஹ்வோட தகுதிக்கு அப்படியே வைங்கண்டா, விளக்கம் கொடுக்காம அப்படியே விடுங்கன்னு அர்த்தமே தவிர உருப்பூண்டு வச்சுக்கிட்டு அப்படியே அர்த்தம் வைங்க அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஏன் இல்லாதவனை போய் உருவாக்கணும்? அதனால இறைவன் உருவமற்றவன், அவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கறதுதான் சரியானது. உண்டுண்டா ஒரு ஆதாரமா இருக்கணும், யாராவது சொல்லி இருக்கணும். உலகத்துல நாம் ஏற்க இந்த கராமியா அவங்கள தவிர, முஜஸ்ஸிமா அவங்கள தவிர இன்னைக்கு யாருமே கிடையாது. அவங்க எல்லாம் பெரும்பான்மை முஸ்லிம்களை விட்டு ஒதுக்கப்பட்டவர்கள், ஒத்தரும் கிடையாது. அவர்களை தவிர வேறு யாராவது எதுங்கிறதுக்கு உறுப்பு தான் ஜாரிஹா உறுப்பு அப்படின்னு சொன்ன ஒரு வாசகத்தை நம்ம ஏற்றுக்கொண்ட இமாம்கள்ல அந்த கிதாபுகள்ல பாருங்க, கிடையாது. அப்ப இல்லாத ஒன்ன சொல்லிட்டோங்கிறதுனால அப்படி சொல்ல தேவையில்லை. எது உண்மையோ யதார்த்தமோ அதை நம்ம வணங்குவோம், அதுதான் சரியாகும். இப்ப அல்லாஹு தாலாவை மறுமையில பார்க்க விஷயமா இருந்தாலும் ஒளி, அல்லாஹ் ஒளிங்கிற நாமளா சொன்னோம்? ஒளிங்கிறீங்களே நம்ம சொல்லலையே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹுவ நூருன் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்றத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. சூரியனுக்கு சந்திரனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ஒப்பிடல கிடையாங்க வெளிச்சத்துக்கெல்லாம். நீங்க சூரியனை பார்க்க சந்தேகப்படுவீங்களா? உறுதியா பாக்குறீங்களா? பகல் நேரத்துல சந்திரனை வந்து பௌர்ணமியில பார்க்க சந்தேகப்படுவீங்களா? உறுதியா பாப்பீங்கல்ல, உறுதியா அல்லாஹ்வை பாப்பீங்க. அதுதான் விளக்கமே தவிர பொருளுக்கு ஒப்பிடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க அல்லாஹ் ஒளிண்டு, அந்த ஒளியை நம்ம பார்ப்போம், மறுமையில பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அஜ்மல் கான், சைதாப்பேட்ல இருந்து வரேன். அண்ணன் பிஜி அவர்களுக்கு கேட்கிறேன். அதாவது அல்லாஹ் வந்து அரிசில இருக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன மெஹராஜ் இரவுல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் வந்து கீழே வந்து பூமியில வந்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் இரவுக்கு வந்து கூட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அல்லாஹ் வந்து அரிசிலும் இல்ல, திடீர்னு பூமிக்கு வந்தான், அங்க வந்தான்னு சொல்றாரு. மறுபடியும் ஒரு சில பதில் சொல்றாரு, பூமிக்கு எல்லாம் வர முடியாது, இது வேற வாக்கியம், பூமிக்கு வந்தான் கிட்ட வந்தாலாம் நீங்க இது பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து வல்லமைன்னு சொல்லணும். அப்படி அல்லாஹ் எங்க இருக்கான் ஏது இருக்கான் அப்படின்னு போய் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதனால எனக்கு வந்து அல்லாஹ் எங்க இருக்கான், அரிசில தான் இருக்கானா, வேற எங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கம். அதாவது மேராஜ் சம்பந்தமாக அவங்க சொல்லும் பொழுது ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க. அஸ்ராபி அப்திஹி, அல்லாஹ் வந்து தன் அடியாரை அழைத்து சென்றான். அழைத்து சென்றான்னு சொன்னா அவன் தான் வந்து கூட்டிட்டு போயிருக்கிறான், அவன் தான் அவன்கிட்ட கூட்டிட்டு போனான், அப்படி அர்த்தம் செய்யணும். அவன் அங்க இருந்துகிட்டு ஆள் அனுப்பி கூப்பிட விடல அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தாங்க. இப்ப அல்லாஹ் வந்து தானே கூட்டிட்டு போறான். அல்லாஹ் வந்து கூட்டிட்டு போகும்போது வானத்துக்கு போறாங்க, யாரு விடமாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் கூட்டிட்டு போறான், அல்லாஹ்வுக்கு பர்மிஷன் இல்ல. நீ யாரு, முகமது, ஜிப்ரீலு, உன்னோட யார் இருக்கிறா, முகமது இருக்கிறாரு, அழைப்பு இருக்குதா, அப்பாயின்மெண்ட் இருக்குதா, ஆமா, அப்புறமேல திறக்கிறாங்க. கூட்டிட்டு போறது அல்லான்னு சொன்னா அப்பயே அங்க வந்து இத்தனை கிராஸ் நடக்குது, அல்லாஹ் தானே சொல்றான். அல்லாஹ் கூட்டிட்டு போய் இப்ப மடமடன்னு எல்லாம் திறந்துட்டு உலகாத, அல்லாஹ் பர்மிஷன் கேட்டுட்டு அனுமதி வாங்கிட்டா போவான். அப்ப அந்த அசுராங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் நல்லா தெரியுது. வேணும்னு சொல்றது எல்லாம் வந்து அந்த அர்த்தம் இல்லாம எடக்கு முடக்கா சொல்லணும்னு சொன்னா எதை வேண்டாலும் மறக்கலாம். அதாவது அதுல வந்து நம்ம கேள்வி வருமா, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். அப்ப அல்லாஹ் வந்து இங்க வந்துலாம் கூட்டிகிட்டு போக கிடையாது, ஜிப்ரீல தான் அனுப்புறான், அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. இவங்க ஜிப்ரீல் அனுப்புனது விஷயம் அந்த வானவர்களுக்கு கூட என்ன செய்யல, சொல்லப்படல. இவர் போனவன் என்ன செய்யறாங்க, நீ வரலாம் ஜிப்ரீலு, கூட ஒரு ஆளை கூட்டு வர்றீ, அதுக்கு பர்மிஷன் வேணுமே, அது கேட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா பர்மிஷன் இருக்குது. அப்புறம் திறந்து விடுறாங்க. ஒவ்வொரு வானத்திற்கா அப்படி போறாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த அல்லாஹ் வந்து இங்க கூட்டிட்டு போனான்னு சொன்னா தானே அந்த அவங்க அர்த்தம் நிக்கும். அல்லாஹ் கூட்டிட்டு போல, இருந்துகிட்டு கூப்பிட விட்டான். கூட்டிட்டு போனாங்கிற அர்த்தம் அடிபட்டு போச்சுல. அடிபட்டு போச்சுன்னா அவன் இருந்து கொண்டு அழைத்திருக்கிறான், ஆளை விட்டு கூப்பிட விட்டுருக்கிறான். ஆளை விட்டு கூப்பிட விட்டதுனாலதான் என்ன செஞ்சாங்க, மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மரம் மேல போறாங்க, மரம் 5 குறைக்க சொல்றாங்க, மறுபடி போறாங்க, மறுபடி வர்றாங்க, மறுபடி. அப்ப வந்து எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான் எப்படி வருது, இவங்களை கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க, எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான் அந்த வானத்துக்கு கொண்டு போனார்கள். அப்ப அல்லாஹ் இருக்கிற வானம்னு ஒண்ணு சொல்லி வானத்துக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லல. இவங்களை சந்திப்பதற்காக ஒரு இடம் தேவையில்லை. என்னன்னா ரசூல்லா மனிதர் தானே, அல்லாவுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றாலும் இவருக்காக ஒண்ணு தேவை இருக்குங்கிற அர்த்தத்தை செய்யறாங்க. அப்படி வரல. அதுல அந்த மேராஜ் அரசியல் எப்படி வருதுன்னா, எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ அந்த வானத்திற்கு மேலே கொண்டு சென்றார்கள் அப்படின்னு வருது. அப்ப அல்லாஹ் எந்த வானத்தில் இருக்கிறானோ என்பதற்கு என்ன அர்த்தம், வானத்தில் இருக்கான்னு அர்த்தம். வானத்தில் இருக்கிறவன் வந்து என்ன செய்யறான், பூமியில் இருக்கிறவரை கூப்பிட விட்டான்னு தான் அர்த்தமாகுமே தவிர அவனே வந்து கூட்டிட்டு போனாங்கிற அர்த்தம் அதுக்கு வரவே வராது. அது வியாக்கியானத்தை கொடுத்து இதுக்கு வியாக்கியானமாக்கி அதையும் வியாக்கியானமாக்கி அல்லாஹ் இல்லைன்னு ஆக்கிப்படணும். அதுக்கு மொத்தத்தில் என்ன வந்து போனீங்க. அப்ப அல்லாஹ் எங்க, அல்லாஹ்லாம் கிடையாது. ஏன் கூப்பிட விடும்போது அவன் அதுக்கு அந்த அல்லாண்ட அர்த்தம் கிடையாது, அவங்க இருக்கிறது அல்லாண்ட அர்த்தம் கிடையாது, வேற எதுதான் அல்லாஹ். இப்ப கடைசியில அல்லாஹ்னா அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்னா அல்லாஹ் இல்லைங்கிறத சொல்வதற்கு தான் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் உதவும். அதனால என்ன இருக்குதா கரெக்டா சொல்லுங்க. அஸ்ராபி அப்திஹின்னு சொன்னா கூட்டிட்டு போனாங்கிற அர்த்தம் வருமா? அவன் வந்து அவனோட ஆர்டர்ல கூட்டிட்டு போறதுனால என்ன செய்யறான், அல்லாஹ் அப்படி சொல்றான். அது எப்படி விளங்கணும், போற பயணத்தை முழுசா பாருங்க. அல்லாவே கூட்டிட்டு போற மாதிரி அந்த பயணம் இருக்குதா, அல்லாஹ் கூட்டிட்டு வர சொன்ன மாதிரி, ஆளு விட்டு கூட்டிட்டு வர சொன்ன மாதிரி அந்த முழு சஃபரும் இருக்குதா, முழுசா பார்க்கணுமா இல்லையா எல்லாத்தையும். அப்படி பாத்தீங்க என்று சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் வந்து வானத்துல தான் இருக்கிறான், அங்க உள்ள அரசுல தான் இருக்கிறான். அது அங்கே இருந்தான் அழைத்து வர சொன்னான். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு திரும்பி திரும்பி வந்தார்கள். மிக தெளிவாக இருக்கிறது, மேராஜுக்கு அல்லாஹ் வந்து கூட்டிட்டு போக கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திண்டுக்கல்ல இருந்து வந்து, என்னுடைய பேர் முகமது அப்துல் மஜீத் ஜமாலி. இப்ப கடைசியா கேட்ட சகோதரர், அதற்கு பதிலளித்த சகோதரர் பி